அண்மைச் செய்தி. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், மோடி தலைமையில் என்டிஏ எம்பிக்கள் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிற நிலையில் இதில் என்ன மாதிரியான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை எப்படியாவது சுமூகமாக நடத்த வேண்டும் என்ற ஒரு யோசனையில் இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு மசோதாக்களையும் வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற யோசனையும் அவரிடம் இருக்கின்றது. எனவே எதிர்க்கட்சிகள் கடுமையான முறையில் இந்த அமளி மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதனை சமாளிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அலுவலகத்தில் வைத்து தற்பொழுது இந்த ஆலோசனை என்பதை நடத்தி வருகின்றார். குறிப்பாக 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் மேற்கு வங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் முதலில் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் தெரிவிக்கப்பட்டது. பின்பு தற்பொழுது நடந்து வரக்கூடிய அரசியல் சூழல்கள் மற்றும் நாடாளுமன்றத்தை எப்படியெல்லாம் சுமூகமாக நடத்துவது போன்ற பல்வேறு விஷயங்களையும் அடுத்தடுத்து இன்னும் 3 வாரம் இருக்கக்கூடிய சூழலில் எப்படியெல்லாம் அவையை சுமூகமாக நடத்துவது, குறிப்பாக மசோதாக்கள் என்னென்ன மசோதாக்கள் கொண்டு வர திட்டமிடப்பட்டிருக்கிறது, அதை கொண்டு வரும் பொழுது அதில் என்ன மாதிரியான ஒத்துழைப்பு என்பது ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து தேவைப்படுகிறது போன்ற விஷயங்களை எல்லாம் தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக விரிவாக பிரதமர் நரேந்திர மோடி முன்வைக்க இருக்கிறார்.